Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல Tally கம்பெனி கிரியேட் பண்ற கான்செப்ட பத்தி பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோல Tally எப்படி ஓபன் பண்றது, ஓபன் பண்ண உடனே Tally ஸ்கிரீன்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் Tallyல ஒரு கம்பெனி எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ இப்போ நம்ம Tally ஓபன் பண்ண போறோம். ஓபன் பண்ண உடனே நம்ம போன வீடியோல இருந்த மாதிரி புதுசா Tally ஓபன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஸ்கிரீன் இருக்கும் அப்படி சொல்லி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ கம்பெனி இன்ஃபோ பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே செலக்ட் கம்பெனி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிரியேட் கம்பெனி. ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணாதான் அதுக்கான அக்கௌண்ட்ஸ் எல்லாமே நம்மளால் என்ட்ரு பண்ண முடியும். ஸோ அதனால ஒரு கம்பெனியை ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு கான்செப்ட். கிரியேட் கம்பெனி அப்படின்ற ஆப்ஷனை வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா? இந்த ஃபார்ம் தான் கம்பெனி கிரியேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்மில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ஸோ நேமில் வந்துட்டு நம்ம ஒரு நேம் வச்சு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறோம். தென் மெயிலிங் அட்ரஸ், ஸ்டேட்டில் வந்துட்டு சைடில் நிறையா ஸ்டேட் டிஸ்பிளே ஆகும். நம்மளோட ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்தோன்னே சைடில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஸோ என்ட்ரு தட்டுறோம். பின்கோட், டெலிஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம அக்கௌண்ட்ஸ் வித் இன்வென்ட்ரி அப்படின்ற ஆப்ஷனை தான் கொடுக்கணும். டேட் வேணா சேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்ம எல்லாத்தையுமே என்ட்ரு தட்டிகிட்டே போகணும். லாஸ்ட் அக்செப்ட் எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அக்செப்ட் எஸ் அப்படின்னா ஒய் கொடுக்கணும், நோ அப்படின்னா என் கொடுக்கணும். இல்லை அப்படின்னா என்ட்ரு கொடுத்தோம்னாலே அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அக்செப்ட் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம கம்பெனிக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு அக்செப்ட் எஸ் ஆர் நோ கேட்குது. நம்ம வந்துட்டு எஸ் அப்படின்னு கொடுத்த உடனே கம்பெனி கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ கம்பெனி கிரியேட் ஆன போனே பார்த்தீங்கன்னா கரண்ட் பீரியட் அப்படின்றது அது டிஸ்பிளே ஆகிருக்கு. அண்ட் கரண்ட் டேட் அது ஒரு டேட் டிஸ்பிளே ஆகும். பிகாஸ் இது எஜுகேஷனல் வெர்ஷன். அண்ட் தென் நேம் ஆஃப் த கம்பெனியில் நம்ம இப்போ க்ரியேட் பண்ண கம்பெனி வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அண்ட் நம்ம எதுவுமே என்டர் பண்ணலை, இப்போ தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால நோ வவுச்சர்ஸ் என்டர்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. தென் கேட்வே ஆஃப் Tally அப்படின்னு ஒரு பாக்ஸ் க்ரியேட் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி எந்த ஒரு பாக்ஸும் இல்லை. ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பாருங்கள். மாஸ்டர், டிரான்சாக்ஷன், யூட்டிலிட்டிஸ், ரிப்போர்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்குது. இது எல்லாத்தையும் பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்ட் தென் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் பார்த்தப்ப நம்மளுக்கு நிறையா ஷார்ட்கட் கீஸ் வந்துட்டு ஆக்டிவேஷனில் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் இந்த வெர்டிக்கல் பாக்ஸில் நிறையா ஷார்ட்கட் கீஸ் இருக்கும், பட் இப்போ ஆக்டிவேட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கம்பெனி க்ரியேட் பண்ணோடனே நிறையா கீஸ் வந்துட்டு ஆக்டிவேட்டில் இருக்குது. ஸோ இந்த கீஸை பார்த்தீங்கன்னா F1க்கு கீழே ஒரு கோடு போட்டிருக்கு. அந்த மாதிரி கோடு இருந்தது அப்படின்னா நீங்கள் Alt F1 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அர்த்தம். டேட் F2, பீரியட் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா Alt F2 கொடுக்கணும். கீழே கோடு இருந்ததுன்னா நம்ம வந்து Alt அப்படின்ற ஒரு இதை வந்து கீயை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ கம்பெனி இன்ஃபோக்கு போகிறோம் அப்படின்னா Alt F3 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஸோ Alt F3 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா கம்பெனி இன்ஃபோக்குள்ளே போயிடும். ஸோ இதுதான் ஒரு கம்பெனியை க்ரியேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கான்செப்டை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். தேங்க்யூ.